தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் விஜய் சொல்லியிருக்காரு. நாங்க நம்பிதான் வந்து திமுக சொல்றோம். பட் நம்ம வந்து அவங்க ஏமாத்துறாங்க. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்றேன். தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் விஜய் சொல்லியிருக்காரு. தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் விஜய் சொல்லியிருக்காரு. நாங்க நம்பிதான் வந்து திமுக சொல்றோம். பட் நம்ம வந்து அவங்க ஏமாத்துறாங்க. அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடைமுறையில் என்ன இருக்குது, ஜனங்கிட்ட போனோம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு எதிர்கட்சி தலைவராக, இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவராக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பட் அது வந்து என்னன்னா, அடுத்த வர காலங்களில் ஜனகம் தீர்மானிப்பாங்க. இந்த அரசாங்கம் நல்லா செயல்பட்டு இருக்கா, செயல்படையில தேர்தல் 2027 தேர்தல் வரப்போது மக்கள் அதுக்குண்டான தீர்ப்பு கொடுக்க போறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.